அதாவது பெண்கள் இமாமாக இருந்து பெண்களுக்கு தொழுகை நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆண்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெண்கள் முன்னாடி இமாமாக இருந்து ஆண்களுக்கு தொழுகை நடத்துறது என்பது என்ன செய்யலை, அது மார்க்கத்தில் இல்லை. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு வைங்களேன். அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், ஒரு 4 பெண்கள் இருக்கிறாங்க, 2 பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களில் ஒரு ஆள் முன்னாடி இருந்து அவங்க பின்னாடி இருந்து மற்றவங்க தொழுதுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக தொழுவலாம். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை சட்டத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அப்படி நீங்களும் தொழணும். என்னைய பார்க்கணும், நான் எப்படி தொழுகிறேனோ அப்படித்தான் தொழணும். ஆம்பளையும் அப்படித்தான் தொழுவணும், பொம்பளையும் அப்படித்தான் தொழணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்கன்னு இருக்கிறது, இது ஆண்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மாதிரி, பெண்களுக்கு அவங்க தான் முன்மாதிரி. நெஞ்சில கை கட்டினாங்கன்னு வருது, அது ஆம்பளைக்கு உள்ளதுன்னு சொல்லிடக்கூடாது. பெண்களுக்கு வேற இருக்குன்னு சொன்னாலே தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே சட்டம் தான். இந்த விஷயத்துல பெண்களுக்கு இப்படி இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களேயானால் அதை மட்டும் நீக்கிக்கிறணும். அது இல்லாம தொழுகைன்னு ஒரு பொதுவாக சொன்ன எல்லா விஷயமுமே ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான். பெண்களுக்கு உள்ள தனிச்சட்டங்கள் தனியா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஆம்பளை வர்றாரு, அவரோட இன்னொருத்தர் சேர்ந்து கொள்ள விரும்புறாரு, ஜமாத்தா தொழலாமா தொழக்கூடாதா? தொழுவலாம். அதே மாதிரிதான் பொம்பளைக்கும். பெண்கள் பெண்களுக்கு இமாமா நிக்க கூடாது என்று சொன்னால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பார்கள். அவங்க தடுக்கவில்லை. பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் இன்னும் சொல்ல போனால் தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது 27 மடங்கு நன்மை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க தனியாக தொழுவாம அவங்க சேர்ந்து கொண்டு தொழுதார்களே ஆனால் அவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்று ஆண்களுக்கு மட்டும் கூட நன்மையை கொடுத்து பொம்பளைக்கு இல்லைன்னு ஆகலாமா? அந்த வாய்ப்பை அவர்களும் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. ஆண்களுக்கு பெண்கள் ஜமாத் நடத்தக்கூடாதுன்னு அது ஏன் சொல்றோம்னு கேட்டா, அதுக்கு தனியா தடை இருக்கிறது. எப்படி தடை இருக்கிறது? இப்போ ஒரு ஜமாத்து தொழுகை நடக்கிறது, ஆண்கள் நடத்தக்கூடிய ஜமாத் தொழுகை நடக்கிறது. அதுல எப்படி வரிசை நிற்கணும் என்று கேட்டால், முதலில் ஆண்கள் நிற்க வேண்டும், பெரியவர்கள். அடுத்தபடியாக சிறுவர்கள் நிறுத்த வேண்டும், அடுத்தபடியாக பெண்களை நிப்பாட்ட வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரிசையில் நிற்கும் பொழுது இந்த முறையில தான் நிற்கணும்னு சொன்னா, அப்ப இமாமா நிப்பாட்டினு வைங்க, பெண்கள் முன்னாடி போற மாதிரி வந்து விடுகிறது. அதனாலதான் ஆம்பளைக்கு பெண்கள் ஜமாத்து வேணான்றது இந்த ஹதீஸ் அடிப்படையில் தடுக்கப்படுது. பெண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்யும் பொழுது இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த ஆதாரத்துக்கும் எதிராக இருக்க கிடையாது. தாராளமா என்ன செய்யலாம், பெண்களுக்கு மத்தியில் பெண்கள் ஜமாத்தாக நடத்தி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் 2 பேருக்கும் முன்மாதிரியா தான் வந்திருக்கிறாங்க.